எல்லாம் முருகனுடைய அருள். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம படித்த திருப்புகனுடைய அருள் நமக்கு தெளிவாக விளங்க வைக்கும். அதனால் வெற்றி வந்தால் முருக பக்தர்கள் அதிகமாக கொண்டாடவும் வேண்டாம், தோல்வி வந்தால் துவண்டு விடவும் வேண்டாம். வெற்றியும் முருகன் கொடுத்த பிரசாதம், தோல்வியும் முருகன் கொடுத்த மகா பிரசாதம்ங்கிறத ஏற்றுட்டு எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துடணும். ஆனால் நம்ம வாயில் சொல்லுவோம் அடிக்கடி, நான் எல்லாத்தையும் முருகன்கிட்ட கொடுத்துட்டேன், சரணாகதி எல்லாம் பண்ணிட்டேன். சரணாகதிங்கிறது பெரிய வார்த்தை, அதெல்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது. சரணாகதியை பற்றி சொல்லணும்னா ஒரு உண்மையை சொல்கிறேன். நம்ம சிவன் கோயிலுக்கெல்லாம் போகும்போது 63 நாயன்மார்களை வரிசையாக நிற்க வச்சுருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம ஏன் கோயிலில் வச்சுருக்குறோம்? நம்ம சொல்கிறோமே சரணாகதி சரணாகதின்னு. அந்த சரணாகதியினுடைய உண்மையான தத்துவமே அந்த 63 நாயன்மார்கள் தான். அவங்கள கும்பிட்றது பெருசு இல்லை, அவங்க வரலாறை படித்தா தான் சரணாகதி என்னன்னு தெரியும். ஜடாமுடியோட ஒரு சிவனடியார் பிள்ளையை வெட்டி சமைன்னு வெட்டி சமைச்சாலே ஒரு பக்தி, அந்த பக்தி நமக்கு வருமா? அதுலேயே என்னென்னா தலைக்கறி வேணும்னா தலையை சமைச்சாங்கிறாங்க. ஒருத்த விளக்கே ஏற்ற முடியாதுன்னு கழுத்தறுத்து ரத்தத்தை ஊற்ற போனார். அப்போ இதையெல்லாம் நான் பார்க்கும்போது, இதையெல்லாம் படிக்கும்போது எனக்குள்ள நான் பக்தன்னு சொல்கிறதுக்கே கூசும். அப்புறம் நான் எங்கே போய் சரணாகதின்னு சொல்கிறது? அப்போ இது பக்தியான்னு வச்சு பார்த்தா என்னோட பக்தியெல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது வச்சு மறைச்சிடணும்.